பிக் பாஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே இது ஒரு மோசமான ப்ரோக்ராம். நமக்கெல்லாம் ஜென்ரலாக வந்து பக்கத்து வீடு, எதிர் வீட்டிலலாம் என்ன நடக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்குது. ஒட்டு கேட்குற புத்தியெல்லாம் இருக்குது மக்களுக்கு. இது வந்து இல்லைன்னு சொல்லாதீங்க. யார் வீட்லையாவது நம்ம பக்கத்து வீட்டில் யாராவது சண்டை போட்டுக்கிட்டா எதுக்காக சண்டை போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக இருக்குது. அதனால் இந்த பிக் பாஸ் மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து மக்களை வந்து கவர்கிறது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள், இவங்கெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, யார் யார் கூட சண்டை போடுறாங்க, யார் யாரை பற்றி பேசுகிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்து இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்க. ஆக்சுவலாக ஒரிஜினல் கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் பிக் பாஸில் எப்போவுமே அந்த 1 hour தான் போடுவான். அந்த 24 hours நடக்கிறத 1 hour தான் எடிட் பண்ணி போடுவான். நம்ம அதை பேஸ் பண்ணி இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு நம்மளே கேட்டகரைஸ் பண்ணி நல்லவங்க நினைக்கிறவங்களுக்கு ஓவராக சொம்பு தூக்கி ஓட்டு போட்டுருவோம். கெட்டவங்க நினைக்கிறவங்கள வந்து காரி துப்பி அவங்க லைஃபே எழுந்திரிக்க முடியாத மாதிரி நம்ம செஞ்சிடுறோம். அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஃப்யூச்சரே இல்லாத மாதிரி நம்ம செஞ்சிடுறோம். இதுதான் பிக் பாஸ். இது ஒரு மட்டமான ஒரு நிகழ்ச்சி. இது வந்து செலிப்ரிட்டிஸும் சரி யாரும் சரி பணத்துக்காக போய் நிற்க வேணான்றது தான் என்னோடய இது. ஏன்னா அவங்க பணம் கொடுக்குறாங்க டெய்லி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டு மக்கள்கிட்ட அசிங்கப்பட்டு மானத்தை லூஸ் பண்ணி இந்த மாதிரி நடக்குது. இப்போது பிக் பாஸில் ஒரு கேவலமான விஷயத்த செஞ்சுருக்காங்க. அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்ஸ்டாகிராம் அப்புறம் சில மட்டமான வெப்சைட்ஸ்லலாம் வந்துட்டு பெண்கள் வந்து ஆன்லைன் விபச்சாரம் செய்கிறார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவர்கள் என்ன செய்கிறார்கள், சப்ஸ்கிரிப்ஷன் மோடில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி மாதத்துக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி, இல்லாட்டி வேறு சில வெப்சைட்ஸ்லலாம் வந்துட்டு நீ வந்து இவ்வளோ கட்டினன்னா என் கூட நீ சேட் பண்ணலாம், நீ இவ்வளோ கட்டினன்னா நீ என்ன வேணாலும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான மனநிலையில் தான் பெண்களும் இருக்காங்க. ஆண்களும் அதை நோக்கி போகிறாங்க. அவ்வளோ ஆண்களும் அசிங்கமாக போகிறார்கள் அந்த மாதிரி பெண்களிடம். இவர்கள் வந்து ஆண்களோட வக்ர புத்தியை யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து இதில் வந்து ஆன்லைனில் வந்து சம்பாதிக்கிறாங்க. மாதத்துக்கு 10 லட்சம் 20 லட்சம் இப்படிலாம் கூட சம்பாதிக்கிறாங்க. 7 லட்சம் 8 லட்சம் இந்த மாதிரி சம்பாதிச்சிட்ருக்காங்க. இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் பிளாட்ஃபார்ம்லலாம் கூட மாதத்துக்கு 400 ரூபாய் அந்த மாதிரி கட்டி சப்ஸ்கிரிப்ஷன் மோடில் நிறைய ஆண்கள் வந்து இந்த மாதிரி கேவலத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அது மாதம் 400 ரூபாய் தான் போகுது. ஆனால் மாதம் இந்த மாதிரி லேடிஸ் வந்து 6 லட்சம் 8 லட்சம்னு சம்பாதிச்சிட்ருக்காங்க. அப்படி சம்பாதித்து கொண்டிருக்கும் ஒரு லேடி தான் பலூன் அக்கா என்பவர். இவர் வந்து இன்ஸ்டாகிராமில் மட்டும் சம்பாதிக்கல, தமிழ்வாணின்னு ஒரு லேடியை பற்றி கேட்டிருப்போம். வேறு ஒரு வெப்சைட்டில் அவங்க கேவலமாக சம்பாதிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இவரும் அதில் இருக்கார். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பெண்கள் கொஞ்சம் ஃபேமஸான கேர்ள்ஸ் தான் இந்த மாதிரி கேவலமான வெப்சைட்ஸில் போய் இந்த சில ஆண்களுடைய வக்ரபுத்தியை யூஸ் பண்ணி அவங்க வந்து மணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மாதம் ஒரு 20 லட்சமாவது ஏர்ன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் சரி வேறு சில கேவலமான வெப்சைட்லேயும் சேர்த்து சொல்கிறேன். இந்த மாதிரி கேவலமான பெண்களை வந்து பிக் பாஸ் வந்து இன்வைட் பண்ணி அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக. இப்போ பலூன் அக்கான்னு ஒருத்தி வந்துட்டான்னா யாருன்னு உலகமே வியந்து பார்க்கும் இல்லையா. இப்போ இவ்வளோ நாள் பலூன் அக்கா யாருன்னு தெரியாதவங்க கூட பார்ப்பாங்க. சின்ன பசங்க 7-8 வயசு 4 வயசு பசங்க கூட பார்க்கும் அந்த பிக் பாஸை. அப்போது இவர்கள் வந்து இந்த பலூன் அக்கா அப்படின்ற ஒரு பர்டிகுலர் கேவலமான ஒரு பர்சனை வந்து எல்லோருக்கும் அறிமுகப்படுத்துகிறாங்க. சின்ன பசங்கள்லேருந்து 3 வயசு குழந்தையிலேருந்து 2 வயசு குழந்தையிலேருந்து பெரிய தாத்தா 95 வயசு தாத்தா வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது ஆர்வக்கோளாறில் இந்த 10 வயசு 12 வயசு பசங்களுக்கெல்லாம் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியுமா? அப்போ அந்த பலூன் அக்கா யாருன்னு தேடுவாங்களா இல்லையா? அப்போ தேடினா இந்த மாதிரி அசிங்கமான வெப்சைட்ஸ்லாம் அவங்க கண்ணில் படுமா இல்லையா? ஏதோ ஒரு இதில் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மணி ஆக்சஸ் பண்ண முடியுது, இல்லை ஏதோ ஒரு விஷயம்னா அவர்களும் இதில் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? அவர்களும் இந்த மாதிரி கேவலமான வெப்சைட்ஸ்க்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த அசிங்கத்தை தான் செஞ்சிட்ருக்கு இப்போ விஜய் டிவி. இப்போது சின்ன பசங்க மட்டும் இல்லை, சில பெண்கள் கூட தவறான வழியில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் மோட்க்கு இந்த மாதிரி பண்ணால் நமக்கு வந்து நிறைய பைசா வரும் போல இருக்குது, நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி சம்பாதிச்சா நம்மளுக்கு காசு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான பாதைக்கும் செல்வதற்கு காரணமாயிடும். அதனால் சின்ன பசங்க இருக்கிற வீடு மட்டும் இல்லை, பெண்களும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்களும் வந்து சில பெண்கள் வந்து பணத்துக்காக இதை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தவறான பாதைக்கு வந்து செல்வதற்கு சான்ஸாக இது அமைந்து விடும். அதனால் மக்கள் தான் சிந்திக்கணும். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து பாய்காட் பண்ணியே ஆகணும். இது முதல்ல இந்த மாதிரி கேவலமான பெண்களை என்கரேஜ் பண்ணுறதே நிறுத்தணும். ஆனால் அந்த வக்ர புத்தி கொண்ட ஆண்களை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. நாங்கள் காசு கொடுத்து இந்த மாதிரி அசிங்கம் பிடிச்சவங்களெல்லாம் பார்த்து தான் ஒழிவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒய்ஃப் இருக்கும், 4 பொண்டாட்டி கூட இருக்கும் வீட்டில். ஆனால் இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை நான் பார்த்து ஆன்லைனில் ரசிப்பேன்னு சொல்லிட்டு சில ஜென்மங்கள்
திருந்தாத ஜென்மங்கள் இந்த மாதிரி கேவலமான லேடிஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்க்குறதுங்க. அந்த கழிச்சடைங்களை திருத்த முடியாது. இவர்களும் இந்த மாதிரி பெண்களும் என்ன செய்கிறார்கள், ஆண்களுடைய வக்ர புத்தியை யூஸ் பண்ணி அவங்க வந்து சம்பாதிச்சிட்ருக்காங்க. இப்போது இந்த லேடி இந்த பலூன் அக்காவை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கம்மியாக இருந்திருக்காங்க போல இருக்குது. இந்த பிக் பாஸ்க்கு வராங்க அப்படின்னு ஒன்று இன்னும் ஜாஸ்தியாக அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர் வந்து ஏறி இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ கேவலமான விஷயங்கள். இப்போ இந்த வருஷம் வந்து பலூன் அக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் வந்து தமிழ்வாணி உள்ளே வருவாங்க பிக் பாஸில். இப்போது இதுக்கான சொல்யூஷன் என்ன? இந்த மாதிரி டிவி சேனல்ன்றது வந்து எல்லோரும் பார்க்குற ஒரு நிகழ்ச்சி. பிக் பாஸ்லாம் சின்ன 2 வயசு குழந்தையிலேருந்து 99 வயசு 110 வயசு தாத்தா கூட பார்ப்பாங்க பிக் பாஸ்லாம். இந்த மாதிரி நிகழ்ச்சி சீரியல்ஸு பிக் பாஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்து எல்லோருமே பார்க்க வேண்டிய நிகழ்ச்சிகள், பார்க்குற நிகழ்ச்சிகள். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் போயிட்டு இந்த மாதிரி கேவலமான பெண்களை கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அப்போ யார் மேலே தப்பு? மக்கள் மீதும் தப்பு, பிக் பாஸ் மீதும் தப்பு. அப்போ நம்ம பிக் பாஸ் இந்த மாதிரி கழிச்சடைங்களெல்லாம் சேர்க்கக்கூடாது, துரத்தி அடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா பாய்காட் பண்ணணும். எல்லார் வீட்லேயும் பசங்க இருக்காங்க இல்லையா? எல்லார் வீட்லேயும் பசங்க இருக்காங்க. அப்போது இத்தினூண்டு பசங்க நீங்கள் பிக் பாஸ் பார்க்குறீங்கன்னா அந்த இத்தினூண்டு பசங்களும் பிக் பாஸ் பார்க்குமா? இப்போ பிக் பாஸ் பார்க்கலனாலும் யூடியூப்பில் அதுலேருந்து கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டுடுறானுங்க இவனுங்க. இந்த மாதிரி ஸோ அண்ட் ஷோக்கும் சண்டை நடந்துச்சு, இவங்க செஞ்சது தான் ஏன்னா அவங்களுக்கு கண்டென்ட் வேணும். பிக் பாஸ் வச்சு ஒரு கண்டென்ட் வேணும். அதுக்காக யூடியூப்காரங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு அந்த பிக் பாஸ் கண்டென்ட் எடுத்து போட்டு அவங்க சம்பாதிப்பாங்க. அப்போ இந்த பலூன் அக்கா இந்த மாதிரி போன்றவர்கள் யூடியூப்லேயும் நீங்கள் பிக் பாஸ் அலோவ் பண்ணலனாலும் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணாலும் யூடியூப்லேயாவது பார்த்து தெரிஞ்சுக்க போகிறாங்க. இந்த மாதிரி கேவலங்களை நம்ம அலோவ் பண்ணக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு வந்து பிக் பாஸோட ரெவென்யூவை கட் பண்ணணும். ரெவென்யூவை கட் பண்ணணுன்னா என்ன செய்யணும்? இந்த பிக் பாஸ் போன்ற சீரியல்ஸ் போன்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் எப்படி ரெவென்யூ கிடைக்கிது? நம்ம பார்க்குறோம், நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க பாருங்கள். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பார்க்குறோம் பாருங்கள், அங்கேருந்து தான் அவங்களுக்கு ரெவென்யூ வருது. சும்மா நீங்கள் பிக் பாஸ் பார்க்குறதுனால அவங்களுக்கு ரெவென்யூ கிடையாது. அவங்களுக்கு மெயினாக ரெவென்யூ வர்றதுக்கு காரணம் வந்து அந்த நடுவில் வர ஆடு தான். இப்போ மக்கள் வந்து பிக் பாஸோடு சேர்த்து நடுவில் வர ஆடை பார்க்குறாங்களா? அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்கக்கூடாது. அந்த நிகழ்ச்சி, அந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சியை வீட்டில் டிவி ஆஃப் பண்ணிவிடுங்க. சின்ன பசங்களும் பார்க்கக்கூடாது, பெரியவங்களும் பார்க்கக்கூடாது. பாய்காட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேவலமான பெண்களை உள்ளே இழுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பிக் பாஸே தேவையில்லை. அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டான். இவ்வளோ சீசன்ஸ் அவன் வந்து ரன் பண்ணிட்டான். அவன் பல கோடி, பல்லாயிரம் கோடி அவன் சம்பாதிச்சிட்டான். ஆனால் அவனுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி ஓடக்கூடாது, நம்ம வந்து ஆடெல்லாம் பார்க்குறது நிறுத்தணும் அப்படின்னா, அவனுக்கு ரெவென்யூ போகக்கூடாது, அவனுக்கு காசு போகக்கூடாது அப்படின்னா நம்ம பார்க்குறத நிறுத்தணும். அப்போ பார்க்குறத நிறுத்தினா விஜய் டிவியே யோசிப்பான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை உள்ள விடுறதுக்கு. ஸோ இதில் ஒரு சேஞ்ச் நடக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் வந்து பிக் பாஸை கண்டிக்கிறது மட்டும் இல்லை. யூடியூப்பில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்கவே கூடாதுன்னு சொல்கிறேன். 1 மணி நேரம் நிகழ்ச்சியை ஆஃப் பண்ணி வைங்க. அது அடுத்த நாள் வந்து ரீப்ளே அது மாதிரிலாம் போடுவோம், அதையும் பார்க்காதீங்க. யாரும் எங்கேயுமே பார்க்காதீங்க பிக் பாஸை. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வைங்க. டிவி சேனலாக ஆஃப் பண்ணி வைங்க, டிவியை ஆஃப் பண்ணி வைங்க. இது ஒன்று தான் சொல்யூஷன். ஏன்னா சின்ன பசங்களாம் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கேரக்டரும் அந்த பிக் பாஸில் வர ஒரு பர்சன் பேரும் தெரியும். அப்போ இந்த பலூன் அக்கா இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம ப்ரமோட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி கேவலங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்குறத கட் பண்ணால் தான் உண்டு. மக்கள் வந்து திருந்தணும். ஃபஸ்ட்டு மக்கள் வந்து எதை போட்டாலும் நான் பார்ப்பேன்னு இருந்தீங்கன்னா உலகத்தில் எந்த சேஞ்சஸும் நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி கேவலங்களை வந்து நம்ம கண்ணு முன்னாடி அநியாயம் நடக்குது, நம்ம கண்ணு முன்னாடியே சில கேவலங்கள் நடக்குது அப்படின்னும் பொழுது அதை தடுக்கிறதுக்கான வழியை நம்ம பார்க்கணும். ஒரு நிகழ்ச்சிக்கு வருமானமே அதில் வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான். அப்போ அந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்காம இருந்தாலே போதும், வருமானம் வராது. அந்த பிக் பாஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் வருமானம் வராது, விஜய் டிவிக்கும் வராது. அப்போ யோசிப்பானுங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை போடுறதுக்கு. பிக் பாஸையே நம்ம வந்து பேன் பண்ண முடியும். எப்படி? பிக் பாஸ் எந்த எபிசோட் போட்டாலும் எந்த எபிசோடும் பார்க்காம மக்கள் இருந்தாங்கன்னா, அந்த கட்டுப்பாடோடு இருந்தாங்கன்னா பிக் பாஸே கடையை மூடிட்டு போயிடும். ஏன்னா இது வந்து ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பிக் பாஸ்ன்றது தேவையில்லாத ஒரு ப்ரோக்ராம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, எதிர் வீட்டில் என்ன நடக்குது, அந்த ஒரு மனிதனுடைய சைக்காலஜியை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம பேன் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட். சரி, உங்களுக்கு பிடிக்குது, நீங்கள் பார்க்குறீங்க, அது வேறு விஷயம், அதை ஸ்டாப் பண்ண முடியாதா? பட் இந்த மாதிரி பலூன் அக்கா போன்றவர்கள் வந்து உள்ளே நுழையிறத வந்து நம்ம பேன் பண்ணணும், அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த பிக் பாஸை பார்க்குறத நிறுத்துங்க. இதெல்லாம் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம மக்கள் எல்லோரும் ஒத்துழைச்சாதான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தடை செய்ய முடியும். இந்த மாதிரி ஆட்களை வந்து கேவலமான ஆட்களை உள்ளே கொண்டு வருவதை நிறுத்த முடியும். நன்றி.